சரியா? வட்டம் வட்டம்னா சர்க்கிள் தெரியும் தானே? வட்டம் வட்டத்திட பகுதிகள் தெரிஞ்சுக்கணும். ஒரு வட்டத்திட பகுதிகள் நடுவில் உள்ள துண்டுக்கு நாங்கள் மையம்ன்ற இது இதுக்கு நாங்கள் சொல்கிற பேர் வந்து என்னது? பரிதின்ற பரிதி பரிதி இது வந்து பரிதி. இப்போ உதாரணத்துக்கு எங்களுக்கு இது மையம், இது வந்து சுற்றி உள்ளது வந்து பரிதி. மையத்தையும் பரிதியையும் இணைக்கிற இந்த கோடுகளுக்கு என்ன பேர்? ஆரைன்னு சொல்லி பேர். ஆரைன்ட்டு பேர். சரியா? இப்போ இப்படி உள்ள கோட்டுக்கு என்ன பேர்? இது இப்படி உள்ள கோட்டுக்கும் இப்படி அப்படின்னு விடுது. மையத்தால் போகிற இந்த கோடுகளுக்கு என்ன பேர்? மையத்தால் போகிற இந்த மையத்தால் போயிட்டு இந்த ரெண்டு பரிதியும் தொடுற இந்த கோடுகளுக்கு பெயர் விட்டம். என்னது? விட்டம். ஐயா அரைவாசி தான் ஆறை. அப்படின்னா மையத்திலிருந்து இவ்வளோ மட்டும் ஆறை, இங்கேருந்து இங்கே மட்டும் ஆறை, இந்த ஃபுல் சேர்த்து என்ன சொல்கிற? விட்டம்ன்ற. விளங்கிச்சா? மையத்திலிருந்து இங்கே மட்டும் உள்ளது ஆறை, இப்படி ஃபுல்லாக உள்ளதுக்கு பேர் விட்டம். விளங்கிச்சா? அப்போ விட்டம்ட அரைவாசி தான் ஆறை. விட்டம்ட அரைவாசி தான் ஆறை. இது ஒரு வட்டமாக இருந்தால் இது மையம்டா. இதுகள் எல்லாமே என்ன? ஆறைகள். இப்போ இது என்ன? விட்டம். விளங்கிச்சு? இந்த மையத்தால் போயிட்டு இந்த ரெண்டு இடத்தையும் இந்த ரெண்டு இதையும் பிடிச்சிச்சின்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து நாங்கள் விட்டம்னு சொல்கிறேன். அப்போ இது ஒரு ஆறை தானே? மையத்திலேருந்து இங்கே உள்ள கோட்டுக்கு ஆறை, மையத்தில் உள்ளது இங்கே உள்ள கோட்டைக்கு ஆறை. அப்போ ரெண்டு ஆறைகள் சேர்ந்தா நாங்கள் என்ன பேர்? விட்டம்னு சொல்கிறோம். ஆறைக்கு ஆறுன்ற எழுத்தை காட்டுறேன், விட்டம்க்கு டீன்ற எழுத்தை உண்டு. சரியா? டீன்ற எழுத்தை பாவிக்கலும். அப்போ உங்களுக்கு வட்டத்திற பகுதிகள் தெரியணும். இது மையம், இது சுற்றி உள்ளது வந்து பரிதி, இதுகள்லாம் என்னது? ஆறைகள். ஆறுன்ற எழுத்தால் காட்டிலும் மையத்தால் போயிட்டு இந்த பரிதி ரெண்டு பக்கத்தில் மையத்தால் போயிட்டு இப்படி இணைக்கிற இந்த கோடுகளுக்கு என்ன பேர்? மையத்தால் போகணும். சரியா? சென்டரால் போகணும். போயிட்டு இணைக்கிற இந்த கோடுகளுக்கு என்ன பேர்? விட்டம். சரியா? ரெண்டு ஆறைகள் வந்து ஒரு விட்டத்துக்கு சமனாக இருக்கும். ஏன்டா பாருங்கள், இது ஃபுல்லாக 14 சொன்னால் ஆறைன்னு சொல்கிறது இங்கே மட்டும் அப்போ எவ்வளோ? 7. இது ஃபுல்லாக 10 ஆறை 5. விளங்கிச்சா? விட்டதில் அரைவாசி ஆறை. இப்போ மையத்தால் போகிற இந்த கோடுகளுக்கு பேர் நாங்கள் என்ன பார்த்தோம்? நான்கு சொல்லி பார்த்தோம். சரி என்னென்னு பார்த்தோம்? விட்டம்னு சொல்லி பார்த்தோம். அப்போ மையத்தால் போகாமல் இப்படி உள்ள துண்டுகளுக்கு என்ன பேர் சொல்கிறேன்? மையத்தால் போகாம். இது வட்டத்திட மையம்னுங்களே. மையத்தால் போகாம் இப்படி உள்ள துண்டுகளுக்கு நாங்கள் சொல்கிற பேர் நான். இது மையத்தால் போயிட்டு பரிதியை தொட்டிருந்துச்சின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன? விட்டம். மையத்தால் போகாமல் இப்படி உள்ள கோடுகளுக்கு பேர் நான். இப்போ நீங்கள் செய்யணும், வட்டம் ஒன்றை வரைஞ்சி இது பரிதி, இது மையம், இது வந்து ஆறை, இது வந்து விட்டம். மையத்தால் போகாது இந்த கோட்டுக்கு நாங்கள் இப்படி உள்ள கோடுகளுக்கு நாங்கள் சொல்கிற பேர் நான் சொல்லி மார்க் பண்ணணும். சரியா? இப்போ இது வட்டத்தின் பகுதிகள்னு சொல்லி போட்டு இதை போடுங்க. சரியா? இது ஒரு வட்டம் தானே. அப்போ இந்த வட்டத்தில் சுற்றளவுன்னு சொன்னால் இந்த ஃபுல் பரிதிட நீளத்தை நாங்கள் காணணும். சரியா? அப்போ இந்த பரிதிட நீளத்துக்கான சமன்பாடு அப்படின்னா சுற்றளவுக்கான சமன்பாடு 2πr சமன்பாடு, இல்லாட்டி πdன்னு ஒரு சமன்பாடு. இது தான் இந்த வட்டத்திட இந்த பரிதிக்கான சமன்பாடு. சரியா? அப்போ என்னது? இப்போ உதாரணத்துக்கு இந்த பையன்ட என்னென்ன இவ்வளோ நாளும் தெரியாமல் இருந்திருக்கும். பையன்ட்டு செல்றது அதுக்கு ஒரு பெருமானம் உண்டு. இது 22/7. பை உள்ள இடத்துலலாம் 22/7 போடணும். இப்போ உங்களுக்கு ஆறை இங்கே 7 மீட்டர்ன்றது தந்திக்குது. உங்களுக்கு வட்டத்துக்கான சமன்பாடு, வட்டத்தில் இந்த பரிதிக்கான சமன்பாடு, சுற்றுலாவுக்கான சமன்பாடு என்ன? 2πr இல்லாட்டி 2πd. உங்களுக்கு விட்டம் தந்திருந்தால் இந்த சமன்பாடு பாவிக்கணும், ஆறை தந்திருந்தால் இந்த சமன்பாடு பாவிக்கணும். இப்போ உங்களுக்கு என்ன தந்திக்குது? ஆறை தான் தந்திக்குது. ஆறை தந்திக்கிற சொல்லி இதை பாவிப்போமே. 2πr 2 தர போடணும். பைக்கு பதில் என்ன போடணும்? 22/7 என்று போடணும். ஆறைக்கு பதில் ஆறை எவ்வளோ? 7 தந்தி. இப்போ மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் வெட்டிலும் தான் எங்களுக்கு. அப்போ 7 மேலே வெட்டிலும் 2 தர 22 44. சரியா? சுற்றளவுக்கான சமன்பாடு, சுற்றளவு தானே அப்போ மீட்டர். அப்போ இதில் இந்த பரிதிட நீளம் வந்து இங்கே 44 மீட்டர். விளைஞ்சா? என்ன சமன்பாடு 2 பார்த்துக்கிறோம்? 2πr 2πd. பைண்டு சொன்னால் 22/7. சரி, இது πd 22/7. ஆரைண்டு செல்வது வந்து இந்த துண்டு. விட்டம்னு சொல்கிறது மையத்தால் போகிற இந்த துண்டு. விளைஞ்சா? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி தந்திக்குது. இங்கே இன்னைக்கு 14 மீட்டராம். ஆரை தான் தந்திக்குது. ஆரை தந்த என்ன சமன்பாடு யூஸ் பண்ணணும்? நீங்கள் 2πr 2 பைக்கு பதிலாக எப்பயுமே 22/7, ஆரைக்கு பதிலாக 14. இப்போ இவரையும் நாங்கள் சுருக்கினோம்னா ஏன்னா 2 வரும். 2 தர 2 40. 2 தர 2 4. 4 வந்து 22ஆல் பெருக்கினோம்னு சொன்னால் எவ்வளோ? 88 மீட்டர். இப்போ சுற்றளவு 88 மீட்டர். விளங்கிச்சா? இப்போ உங்களுக்கு இப்படி தந்திக்குது. இது மையம் தானே. இப்போ விட்டம் தந்திக்குது 14 மீட்டர். இப்போ என்ன சமன்பாடு யூஸ் பண்ணணும்? πd. விட்டம் தந்தால் πd.
சரியா? பைடி பைக்கு பதிலாக 22 கீழ் 7, டிக்கு பதிலாக என்னது 14. இல்லைங்கச்சா? விட்டம் தந்தால் இந்த சமன்பாடு. இப்போ சுருக்கினீங்க என்று சொன்னீங்கன்னா 2 தர 22 44 மீட்டர் வரும். கிளியரா? இது தான் வட்டத்தோட இந்த பருதிக்கான சமன்பாடு. இப்போ உங்களுக்கு இப்போ என்ன செய்கிறாங்க, இந்த வட்டமை வந்து இப்படி துண்டுகளாக வெட்டுறோம். இந்த பீஸாண்டு வைங்கள, பீஸாவை எப்படி வெட்டும், இப்படி ஒரு துண்டு வெட்டி எடுப்போம், இல்லாட்டி இப்படி அரைவாசியை வெட்டி எடுப்போம், இல்லாட்டி இது ஒரு காவாசி துண்டை வெட்டி எடுப்போம். அப்படி நாங்கள் அந்த வெட்டி எடுக்குது மையத்துலேயும் தானே வெட்டுவோம் பாருங்கள். அப்போ யார் யார் சம்மந்தப்படுற, இப்போ நாங்கள் இந்த துண்டை வெட்டுறோம்னா ஒரு மையமும் ஒரு ஆறு 2 ஆறு விளைஞ்சா, ஒரு மையத்தில் இருந்து ஒரு ஆறு 2 ஆறு. சரி, இப்போ இப்படி ஒரு வில், இந்த துண்டுக்கு நாங்கள் சொல்கிற பேர் வில். இப்போ தனியாக வர பருதியில் வர துண்டுகளுக்கு என்ன பேர், வில்ண்டு பேர். சரியா? இப்போ நீங்கள் இப்படி வெட்டி எடுக்கிறீங்க, இப்போ 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 இப்படி இந்த அரைவாசி வட்டத்தை வெட்டி எடுக்கிறீங்க. அப்போ அரைவாசி வட்டம்னா இப்படி இருக்கும். சரியா? இது வந்து ஐட மையம், இது ஒரு அறை, இது ஒரு அறை, இது வில். விளங்கிச்சா? அப்போ 2 ஆரைகளையும் இப்படி ஒரு வில்லையும் கொண்ட இந்த துண்டுக்கு பேர் நாங்கள் ஆரை சிறைன்ற ஒரு பேர் உண்டு பாவிக்கிறவங்களுக்கு. விளங்கிச்சா? இப்படி பீஸா வெட்டி எடுக்கிறோமா, இப்படி வெட்டி எடுப்பேன், வேற இப்படி ஹாஃப்க்கு வெட்டி எடுப்பேன், பீஸாவை ஹாஃப்க்கு வெட்டி எடுப்பேன், இல்லாட்டி இப்படி ஒரு துண்டை வெட்டி எடுப்பேன், இல்லாட்டி இப்படி ஒரு துண்டை வெட்டி எடுப்பேன். விளங்கிச்சா? இப்படி வர துண்டுகளுக்கு பேர் வந்து என்னது, ஆரை சிறை. இது வந்து அந்த மையத்துலேருந்து வெட்டி எடுக்கணும். சரியா? அப்போ இது ஒரு ஆரை, இது ஒரு ஆரை, இது வில். இதில் இத்தனை மையம். இப்போ இது ஒரு ஆரை, இது ஒரு ஆரை, இது வில். இதில் இது ஒரு ஆரை, இது ஒரு ஆரை, இது வில். இதில் ஒரு ஆரை, இது ஒரு ஆரை, இது வில். விளைஞ்சா? அப்போ இப்படி உள்ள துண்டுகளுக்கு பேர் வந்து என்னது, ஆரை சிறை. போட்டு ஆரை சிறைன்னு போட்டு இதெல்லாம் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இவங்களுக்கு எல்லாம் வில்ண்டு மார்க் பண்ணி இவங்களுக்கு ஆரைன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு ஆரை சிறை துண்டோட தந்திக்குது, ஆரை சிறையோட துண்டோட தந்திக்குது. சரியா? அப்போ இங்கே உங்களுக்கு ஆரை வந்து 7 மீட்டர் தான். இது ஒரு ஃபுல் வட்டத்துக்கான சமன்பாடு. என்ன ஃபுல் வட்டத்தில் சுற்றளவுக்கான சமன்பாடு, ஃபுல் வட்டத்தில் இந்த பரிதிட நீளத்துக்கான சமன்பாடு என்ன, ஃபுல் வட்டமாக இருந்தால் என்னது 2πr. ஃபுல் வட்டமாக இருந்தால் 2πr. ஆனால் இது அரை வட்டம். அது சொல்லி நாங்கள் என்ன சொல்லணும், அரை தர 2πrன்னு போடணும். ஏன் அரை போட்ட முன்னுக்கு, இது ஒரு அரைவாசி வட்டம் சுட்டி. இப்போ இது ஒரு காவாசி வட்டம் வைங்க. காவாசி வட்டம் இப்போ என்ன போடுவீங்க, 1 கீழ் 4 2πrன்னு போடுவீங்க. அப்போ உங்களுக்கு இந்த பரிதிட நீளத்தை காண்றதுக்கான சமன்பாடு தான் 2πr. இந்த பரிதிட நீளத்தை காண்றதுக்கான சமன்பாடு தான் 2πr, இல்லாட்டி πd யூஸ் பண்ணுறீங்க. இப்போ இது ஒரு அரை வட்டமாக இருந்தால் அரைவாசி பருதி தானே. அப்போ இந்த அரைவாசி பருதியை காண்றதுக்கு, ஃபுல் பருதியை காண்றதுக்கான சமன்பாடு, ஃபுல் பருதியை காண்றதுக்கான சமன்பாடு 2πr. அரைவாசி பருதி தானே என்ன காணணும், இந்த அரைவாசி பருதியை காண்ற சொல்லி உனக்கு என்ன செய்யணும், ஒரு அறையை எட் பண்ணுறேன், அவ்வளோதான். காவாசி பருதியாக இருந்தால், இப்படி ஒரு காவாசி துண்டை இருந்தால் 1 கீழ் 4 தர 2πr. இந்த 2πr போட்டுட்டு அரைவாசின்னா 3க்கு அரை போடுற, காவாசின்னா 3க்கு என்ன பண்ணணும், கால்வாசின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கணும். சரியா? அப்போ ஒரு ஃபுல் வட்டத்தில் பருதிக்கான சமன்பாடு 2πr, அரை வட்டத்தில் பருதிக்கான சமன்பாடு அரை தர 2πrன்னு சொல்லி வரப்போகுது. விளைஞ்சா? அரை தர 2πrன்னு சொல்லி வரப்போகுது. கிளியரா? அப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு வந்து இதில் சுற்றளவை கேட்குறேன். இப்போ உங்களுக்கு பருதியை காண்றதுக்கான சமன்பாடு தானே என்ன தெரியுது, இது பருதியை காண்றதுக்கான சமன்பாடு இது. ஆனால் சுற்றளவுன்னு சொன்னால் இதையும் கூட்டி இதையும் கூட்டணும். அப்போ நீங்கள் பருதிட நீளத்தை கண்டுட்டு பருதிட நீளம் காண்றதுக்கான சமன்பாடு தான் இது. கண்டுட்டு இந்த 6 7 இருந்தால் அதையும் கூட்டி, இந்த 6 7ன்னு அதையும் கூட்டணும். இல்லைங்களா? ஆரைகளையும் கூட்டணும், பருதியோட ஆரைகளையும் கூட்டணும். பாருங்க, நான் செய்கிறேன். இது ஒரு ஃபுல் வட்டம். இது என்னது, ஒரு ஃபுல் வட்டம். சரியா? இங்கே என்ன உங்களுக்கு வந்து 7 மீட்டர்னு தந்திக்குது. சரி, ஃபுல் வட்டத்தில் சமன்பாடு 2πr. அப்படின்னா ஃபுல் வட்டத்தில் பரிதிட நீளத்துக்கான சமன்பாடு. அப்போ 2 தர 22 கீழ் 7 தர ஆரைக்கு பதிலாக 7, 7 மேலேயும் வெட்டினா 2 தர 22 44 மீட்டர்னு வரும். இது வந்து ஃபுல் பரிதிட நீளத்துக்கான சமன்பாடு. சரியா? இப்போ உங்களுக்கு வந்து இப்படி தந்திக்குது. இப்போ என்னது, அரைவாசி பருதி. சரி, இது ஒரு ஆரை, இது ஒரு ஆறு. இப்போ நீங்கள் வந்து இதில் பரிதிட நீளத்துக்கான சமன்பாடு, இதில் காண்றதுக்கான சமன்பாடு, ஃபுல் வட்டத்தில் பரிதிட நீளத்துக்கான சமன்பாடு 2πrண்டா, அரை வட்டத்தில் பரிதிக்கான நீளம் அரை தர 2πr. இந்த 2πrக்கு முன்னுக்கு அரைவாசியை சேர்க்குறோம், அவ்வளோதான். சரியா? அப்போ இது 7, இது 7ன்னு தந்திருந்தா அரை தர 2 தர 22 கீழ் 7 தர ஆரை எவ்வளோ, 7. பாருங்கள், இந்த ரெண்டையும் வெட்டிடும், இந்த 7ஐயும் இந்த 7ஐயும் வெட்டிடும். அப்போ இந்த பருதி எவ்வளோ, இந்த பருதி, இந்த வில்டுன்னு இந்த பருதி துண்டு எவ்வளோ வருது 22 மீட்டர் வருது. சரியா? இப்போ நீங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு சொல்கிறாங்க இந்த ஆரை சிறையோட சுற்றளவை காண சொல்கிறாங்க, இதில் சுற்றளவை காண சொல்கிறாங்க.
சரியா? அப்போ இந்த துண்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறீங்க நீங்கள் 22. அப்போ சுற்றளவுக்கு இந்த ஆரையையும் இந்த ஆரையையும் சேர்த்து கூட்டணும். அப்போ இங்கே 7 இங்கே 7 14. அப்போ இந்த 14ஓட 22 கூட்டினீங்கன்னு சொன்னால் சுற்றளவு வரும். இந்த துண்டை மட்டும் காண்றதுக்கான சமன்பாடு இது. அதோட சுற்றளவுனா சுற்றி உள்ள எல்லாரையும் கூட்டணும். அப்போ இந்த இதையும் சேர்த்து கூட்டணும். விளையாச்சா? அப்படி இப்போ உங்களுக்கு இப்படி தந்திக்குது. சரியா? இங்கே உங்களுக்கு 14 மீட்டர்னு சொல்லி தந்திக்குது. உங்களோட ஆரை இப்போ 14 மீட்டர்னு தந்திக்குது. 1வது கேள்வி. சரியா? இங்கே உள்ள பரிதிர நீளம், இந்த ஆரை இந்த வில்ட நீளம், சரி, இந்த பரிதிர உள்ள நீளம். சரியா? அடுத்த கேள்வி உங்களுக்கு சுற்றளவு. இந்த பரிதிர நீளத்துக்கான சமன்பாடு என்ன? 2πr. 2πr. ஐக்கிய முன்னுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? சரியா? இப்போ நாங்கள் என்ன மட்டும் பார்த்துக்கிறோம்? வட்டத்திர பகுதிகள். சரி, கிளியர் தானே? இதுக்கு பேர் என்னது? பரிதி. மையம். மையத்திலிருந்து இப்படி இந்த பரிதி இணைக்கிற கோடுகளுக்கு பேர் ஆரைகள். மையத்தால் போகிற இந்த கோட்டுக்கு பேர் விட்டம். மையம் இல்லாமல் வர இந்த துண்டுகளுக்கு பேர், சரி, அதுகளுக்கு பேர் என்ன? நான்கு சொல்லி பார்த்துக்கிறோம். சரி, அப்போ இந்த பரிதிர நீளத்துக்கான சமன்பாடு என்னான்னு பார்த்துக்கிறோம்? 2πr இல்லாட்டி πd. d சென விட்டம், r சென ஆரை, π சென 22/7. இப்போ ஒரு அரைவாசி வட்டமாக இருந்தால் நாங்கள் இதுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? ஆரை சிறைன்னு சொல்லி சொல்கிறதுக்கு பேர் ஆரை சிறைன்னு சொல்லி சொல்கிறேன். இந்த துண்டுக்கு நாங்கள் சொல்கிற பேர் என்ன சொன்னேன்? வில். இதுக்கு நாங்கள் சொல்கிற பேர் வில். சரி, இது ஒரு ஆரை, இது ஒரு ஆரை. இப்போ இந்த வில்ட நீளம் காண்றதுக்கான சமன்பாடு பாருங்கள். இது ஃபுல்லாக வரக்குள்ள நாங்கள் பருதின்னு பேர் சொன்னோம். இவருக்கு வில். இதுக்கு என்னது? ஃபுல்லாக வர நேரம் 2πr சமன்பாடு. அரைவாசி வர நேரம் முன்னுக்கு ஒரு அறையை சேர்க்கணும் இந்த துண்டை காண்றதுக்கு. எந்த துண்டை? இந்த துண்டை மட்டும் காண்றதுக்கான சமன்பாடு என்னது? அரைத்தர 2πr. அரைவாசி வட்டம் சொல்லி அரைத்தர 2πr ஓட்ட கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் சுற்றளவு கேட்டுன்னு சொன்னால் என்ன செய்யணும்? சுற்றளவுன்னு சொன்னால் இவரை மட்டும் கூட்டி, சரியா? இல்லை, சுற்றி உள்ள எல்லாரையும் இவரையும் சேர்த்து கூட்டணும். அப்போ தானே ஃபுல்லாகும் உருவம். அப்போ அப்படி சுற்றி உள்ளதை கூட்டணும். சரியா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு தந்திக்குது. ஃபுல் வட்டத்துக்கு என்ன சமன்பாடு? 2πr. இது ஒரு அரை வட்டம் சுட்டி அரைத்தர 2πr. இந்த துண்டு இந்த வில்ல காண்றதுக்கான, இந்த வில்ட நீளத்தை காண்றதுக்கான சமன்பாடு. இப்போ அரைத்தர இங்கே 7 போட்டிக்குது. 2 தர பைக்கு பதிலாக 22/7 தர இங்கே 7 7 வெட்டிப்படும். இந்த 2 வெட்டிப்படும். அப்போ 22. அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறீங்க. இந்த துண்டு எவ்வளோ? இந்த துண்டு மட்டுமே எவ்வளோ? 22. இப்போ சுற்றளவு கேட்டுன்னு என்ன சொல்லுவீங்க? இவர் மட்டும் கூட கேள்வி ஏலா. இந்த ஏலையும் சேர்த்து கொடுக்கணும். இவர் 7 இவரும் 7 தைப்பார். இவர் 8 இவரும் 8 ஆயிப்பார். அப்போ சுற்றளவுண்டா 22 ஏலையும் நீங்கள் கூட்டி விடையாக கொடுக்கணும். இல்லைங்கஷா? இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு உருவம் தந்திக்குதே. இப்படி ஒரு செவ்வகம் தந்து இங்கே ஒரு அரைவாசி வட்டம் தந்து. சரியா? இந்த ஃபுல் துண்டு 14 மீட்டர். சரி, அப்போ இந்த துண்டுமே எவ்வளோ? 14. அப்போ இந்த வட்டத்தில் விட்டமே எவ்வளோ? 14 மீட்டர். இப்போ உங்களுக்கு இந்த துண்டோட பரப்பளவை கேட்குறேன். இந்த துண்டோட பரப்பளவு. சரி, அவங்களுக்கு 2 மெத்தடில் செய்யலாம். ஒன்று விட்டம் 14 வச்சு விட்டம் இப்போ இது ஒரு அரைவாசி வட்டம் தானே. இப்போ ஃபுல் வட்டத்துக்கான சமன்பாடு 2πr. அரைவாசி வட்டம்னு சொன்னால் அரைத்தர 2πr. சரியா? அரை 2 பைக்கு பதில் 22/7 விட்டம் எவ்வளோ? 14. அப்போ ஆரை எவ்வளோ? ஆரைனா இது அரைவாசி எவ்வளோ? 7. சரியா? அப்படி செஞ்சு நீங்கள் இந்த துண்டை காண்றீங்க. இந்த துண்டை காண சொன்னால் அப்படி தான் காண்றேன். இப்போ சுற்றளவு கேட்குறாங்க. யாரை கூட்டணும்? இவரை. இந்த துண்டு 10ன்னு தந்திருந்தா இவர் 10, இவரும் 10. விளைஞ்சா இவர் 14. இந்த துணை கூட்டணும் சுற்றளவுக்கு இல்லை. வெளியால் உள்ளாக்களை மட்டும்தான் நாங்கள் சுற்றளவுக்கு நாங்கள் கூட்டணும். சரியா? இதில் கேள்வி செய்வோம்.